ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றிலேயே ஒரு மகனாகவும் ஒரு அப்பனாகவும் ஒரு கணவனாகவும் செய்யக்கூடாத விஷயத்தை விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்னா அது வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கடமைகள் எல்லாம் கடனா நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வேட்புமனு தாக்கல் விஷயத்துல அவரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. எங்க அப்பாவுக்கு நான் 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறேன், எங்க அம்மாவுக்கு 87 லட்சம் கடன் கொடுத்திருக்கேன், என் மனைவிக்கு 12 கோடி கடன் கொடுத்திருக்கேன், என் மகனுக்கு 8 லட்சம் கடன் கொடுத்திருக்கேன், என் மகளுக்கு நான் 4 கோடி கடன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்து விவர பட்டியல்ல விஜய் அவர்கள் ரொம்ப டீட்டெயிலா சொல்லி இருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாம விஜய் நடிகராக தான் நம்ம பார்த்திருக்கிறோம், அரசியல் கட்சி தலைவரா பார்த்திருக்கோம். ஆனா அவர் ஒரு ரியல் எஸ்டேட்டின் அதிபதி அப்படின்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. இப்ப ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு. ஜெயா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நடத்திக்கிட்டு வராரு. இது போக 3 ட்ரஸ்ட் இருக்கு, அதுக்கு ஒரு ட்ரஸ்டியா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம 10 வீடு இருக்கு. மொத்தமா 520 கோடி ரூபாய் அசையும் சொத்துகள் அசையா சொத்துகள் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணிருக்காரு. இவ்வளவு சொத்து இருந்தும் ஒரு சொத்து கூட தன்னுடைய மனைவி பேர் மேலேயோ மகன் பேர் மேலேயோ மகள் பேர் மேலேயோ விஜய் அவர்கள் வாங்கல அப்படின்றதா வெட்ட வெளிச்சமா இருக்கு. சுயநலமா எல்லாத்தையும் அவர் பேர் மேலதான் என்ன பண்ணிருக்காரு, வாங்கி குவிச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.